Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சுண்டைக்காய் வத்தல் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி காயில இருக்க வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துறலாம். நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இது மேலே ஒரு லிட்டு வச்சு மூடி இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் எடுத்துட்டு இதை மாதிரி லைட்டாக ஒரு டைம் வந்துட்டு தட்டி விடுங்க. அந்த காயில் உள்ளே இருக்க சீடு வந்துட்டு வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டைம் லைட்டாக தட்டி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியை வந்துட்டு நல்லா சூடு பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற தண்ணி வந்து எவ்வளோ காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்கேற்றபடி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இது கூட வந்து நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நசுக்கி வச்சிருக்க காயை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம மூடி ஓவர்நைட் வந்துட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு காய் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு வைடான பாத்திரத்தில் வந்துட்டு இதை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதை வந்து நல்லா காய வைக்கணும். 4 to 5 days வந்துட்டு ஈரமே இல்லாமல் நல்லா இதை காய வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு காய வச்சுருங்க. 4 to 5 daysக்கு அப்புறம் நம்ம இது மாதிரி நல்லா காஞ்சிடும். இது வந்துட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 year வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த சுண்டைக்காய் வத்தல் வந்துட்டு நம்ம வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.